மாணவர்களே, கொள்வனவு நாட்குறிப்பு, விற்பனை நாட்குறிப்பு மற்றும் பொது நாட்குறிப்பீடு சம்பந்தமான பாட விளக்கத்தை நாங்கள் முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இது சம்பந்தமான மாதிரி வினாக்களை பார்ப்போம். சம்பந்தமான பாட விளக்க வீடியோவினை பார்க்காத மாணவர்கள் அதனை பார்த்துவிட்டு இந்த மாதிரி வினாக்களை செய்வதன் மூலம் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் முதலாவது வினாவினை பார்ப்போம். கீழே தரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் லலித் வணிகத்தின் 2020 மே மாதத்தில் இடம்பெற்ற கொள்வனவுகளை கொள்வனவு நாட்குறிப்பில் பதிவு செய்து 2020 மே 31 உரிய பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுக. விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றது. திகதி, பட்டியல் இலக்கம், வழங்குனர்கள், மொத்த தொகை. இதற்கு நாங்கள் ஒரு கொள்வனவு நாட்குறிப்பையும் தேவையான 4 அல்லது 5 பேரேட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்ளுவோம். இவ்வாறு நாங்கள் கொள்வனவு நாளேட்டை வரைவோம். கொள்வனவு நாளேடு, இதிலே திகதி, பட்டியல் இலக்கம், வழங்குனர், மொத்த பெறுமதி. அதே போல ஒரு 4 அல்லது 5 பேரேட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்ளுவோம். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களாக பதிவு செய்வோம். மே 5ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 34, வழங்குனர் பெரேரா, மொத்த தொகை 4500. அதாவது பெரேராவிடமிருந்து கடனுக்கு கொள்வனவு செய்திருக்கின்றோம். எவ்வளவு? 4500 ரூபாய். இதை நாங்கள் இப்பொழுது கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். மே 5ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 34, வழங்குனர் பெரேரா, மொத்த பெறுமதி 4500 ரூபாய். இப்போ நாங்கள் இதனை பேரேட்டு கணக்கில் பதிவு செய்வோம். பெரேரா கணக்கு உங்களுக்கு தெரியும். கடனுக்கு கொள்வனவு செய்கின்ற போது கடன் கொடுத்தோர் உருவாகும் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்தோர் உங்களுக்கு தெரியும் ஒரு பொறுப்போ. எனவே இங்கே பெரேரா தான் கடன் கொடுத்தோர். எனவே பெரேரா கணக்கு செலவோ. பெரேரா கணக்கு செலவோ மே 5ஆம் திகதி கொள்வனவோ 4500 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மே 9ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 68, வழங்குனர் மாலா 3000 ரூபாய். அதாவது மாலாவிடம் கடன் கொள்வனவு ரூபாய் 3000. இதை நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். மே 9ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 68, மாலா 3000 ரூபாய். இப்போ நாங்கள் மாலா என்ற ஒரு கடன் கொடுத்தோர் கணக்கையும் திறப்போம். மாலா கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் அதிகரிக்கின்ற போது பொறுப்பு, எனவே செலவில் பதிவு செய்வோம். மே 9ஆம் திகதி கொள்வனவு 3000 ரூபாய். அடுத்து மே 15ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 49, வழங்குனர் சாரா 5900 ரூபாய். இதை நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். மே 15ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 49, சாரா 5900 ரூபாய். இப்போ நாங்கள் சாரா கணக்கை திறப்போம். சாரா கணக்கு
மே 15 கொள்வனவு 5900 ரூபாய். சாரா ஒரு கடன் கொடுத்தோர். எனவே செலவில் பதிவு செய்வோம். அடுத்து மே 21 பட்டியல் இலக்கம் 89 கமல் வழங்குனர் கமல் 8500 ரூபாய். இதை நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். 21 மே பட்டியல் இலக்கம் 89 வழங்குனர் கமல் 8500 ரூபாய். இப்போ நாங்கள் அதற்குரிய பேரீட்டு கணக்கு, அதாவது கமல் கணக்கை திறப்போம். கமல் கணக்கு மே 21 கொள்வனவு ரூபா 8500. கமல் ஒரு கடன் கொடுத்தோர். எனவே செலவில் தான் பதிவு செய்வோம். அடுத்து மே 28 பட்டியல் இலக்கம் 110 வழங்குனர் மாலா மொத்த தொகை 3700 ரூபாய். இப்போ நாங்கள் மாலா கணக்கில் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். மே 28 பட்டியல் இலக்கம் 110 வழங்குனர் மாலா 3700. இப்போ நாங்கள் மாலா கணக்கை நாங்கள் ஏற்கனவே திறந்துள்ளோம். எனவே மாலா கணக்கில் பதிவு செய்வோம். மாலா கணக்கு செலவு கொள்வனவு ரூபா 3700. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகையை கொள்வனவு கணக்கிற்கு மாற்றுவோம். கொள்வனவு நாளேட்டின் மொத்தம் 25600 ரூபாய் கொள்வனவு கணக்கிற்கு மாற்றப்பட்டது. அதாவது மாத இறுதி திகதியில் தான் நாங்கள் மாற்றுவோம். மே மாதம் 31ஆம் திகதி. இப்போ நாங்கள் கொள்வனவு கணக்கொன்றை திறப்போம். உங்களுக்கு தெரியும், கொள்வனவு ஒரு செலவினம். செலவினம் அதிகரிக்கின்ற போது வரவு. எனவே கொள்வனவு கணக்கு வரவு 31 மே கடன் கொடுத்தோர். நாங்கள் கடன் கொடுத்தோரிடமிருந்து தான் கொள்வனவு செய்கின்றோம். 25600 கொள்வனவு கணக்கு வரவு ரூபா 25600. சரி மாணவர்களே, இவ்வாறு தான் நாங்கள் இந்த வினாவை செய்து கொள்வது. இப்பொழுது நாங்கள் இரண்டாவது வினாவை பார்ப்போம். பின்வருவன நளினி சில்லறை வணிகத்தில் 2020 மே மாதத்தில் இடம்பெற்ற சில கொடுக்கல் வாங்கல்கள் ஆகும். கொடுக்கல் வாங்கல்கள் கீழே தரப்பட்டிருக்கின்றது. வேண்டப்படுவது நளினி வணிகத்தின் 2020 மே மாதத்துக்கான கொள்வனவு நாளேட்டினை தயாரிக்குக. இரண்டாவது, கொள்வனவு நாளேட்டின் தகவல்களை பேரேட்டு கணக்கில் பதிவு செய்க. சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கொள்வனவு நாளேட்டினையும் தேவையான பேரேட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்வோம். கொள்வனவு நாளேடு, திகதி, பட்டியல் இலக்கம், வழங்குனர், தொகை. இந்த வினாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கு வியாபார கழிவு தரப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் கொள்வனவு நாளேட்டை வரைகின்ற போது தொகை என்ற நிரலையும் சேர்த்துத்தான் வரைவோம். தொகை, இறுதியாக மொத்த பெறுமதி. அடுத்து ஒரு தேவையான 3 பேரேட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்வோம். சரி, நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் பார்ப்போம்.
மே 4ஆம் திகதி பாலாவிடமிருந்து ஒவ்வொன்றும் ரூபா 500 ஆன 20 பால்மா பாக்கெட்டுகள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. பட்டியல் இலக்கம் 24. பாலாவிடமிருந்து ரூபா 500 ஆன 20 பால்மா பாக்கெட்டுகளை கடனுக்கு கொள்வனவு செய்கின்றோம். இப்போ நாங்கள் இதனை கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். மே 4ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 24. வழங்குனர் பாலா, தொகை 500 தர 20. 500 தர 20 பால்மா பாக்கெட்டுகள். அதாவது 1 ரூபா 500 ஆன 20 பால்மா பாக்கெட்டுகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. பால்மா பாக்கெட்டுகள் 20 தர 500. எனவே 20 தர 500 10,000 ரூபாய். இதற்கு வியாபார கழிவு தரப்பட்டில்லை. எனவே இதனை நாங்கள் நேரடியாக மொத்த பெறுமதி நிரலிலேயே பதிவு செய்யலாம். இப்பொழுது நாங்கள் இதனை பாலா கணக்கில் பதிவு செய்வோம். பாலா கணக்கு செலவு மே 4ஆம் திகதி கொள்வனவு ரூபா 10,000. என் பாலா ஒரு கடன் கொடுத்தோர். சரி, அடுத்த கொடுக்கல் வாங்கல் மே 11ஆம் திகதி ஒவ்வொன்றும் ரூபா 250 ஆன 10 தேயிலை பொதிகள் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. பற்றுச்சீட்டு இலக்கம் 56. இந்த கொடுக்கல் வாங்கலை பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு காசு கொள்வனவோ. நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வது மீள விற்பனை பண்டம் கடன் கொள்வனவு செய்கின்ற போது. எனவே இந்த கொடுக்கல் வாங்கலை நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏன், இது ஒரு காசு கொள்வனவு நாள். அடுத்து மே 14ஆம் திகதி உமர் என்பவரிடமிருந்து ஒவ்வொன்றும் ரூபா 200 ஆன 25 கோதுமை மா பொதிகள் கொள்வனவு செய்யப்பட்டதுடன் பட்டியல் இலக்கம் 42 10% வியாபார கழிவும் கிடைக்கப்பெற்றது. நாம் உமரிடமிருந்து கொள்வனவு செய்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒரு குறித்த நபருடைய பெயரை குறிப்பிட்டு கொள்வனவு செய்தால் அது ஒரு கடன் கொள்வனவு. இவரிடமிருந்து நாங்கள் 200 ரூபாய் பெறுமதியான 25 கோதுமை மா பொதிகளை கொள்வனவு செய்கின்றோம் 10% வியாபார கழிவுடன். எனவே இதை நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். மே 14ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 42 உமர் ஒவ்வொன்றும் ரூபா 200 ஆன 25 கோதுமை மா பொதிகள். எனவே கோதுமை மா பொதிகள் 25 தர 200 5,000 ரூபாய். இதற்கு 10% வியாபார கழிவும் கிடைக்கப் பெறுகின்றது. 5,000 ரூபாய்க்கு 10% 500. எனவே இதன் மொத்த பெறுமதி 5,000 500 4,500 ரூபாய். இதை நாங்கள் உமர் கணக்கில் பதிவு செய்வோம். உமர் கணக்கு செலவு. ஏன், உமர் ஒரு கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு அதிகரிக்கின்ற போது செலவு. உமர் கணக்கு செலவு கொள்வனவு ரூபா 4,500. சரி, அடுத்த கொடுக்கல் வாங்கல் மே 21ஆம் திகதி பிசி ஹவுஸிடமிருந்து கடனுக்கு ரூபா 45,000 பெறுமதியான கணனி ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. இந்த கொடுக்கல் வாங்கலை பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு நடைமுறை அல்லா சொத்தின் கடன் கொள்வனவு. உங்களுக்கு தெரியும், கொள்வனவு நாளேட்டில் நாங்கள் எவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வோம். மீள விற்பனை பண்டம் கடன் கொள்வனவு.
இந்த வினாவை பார்த்தீர்கள் என்றால் நளினி சில்லறை வணிகம், அதாவது நளினி ஒரு சில்லறை வணிகம். சில்லறை பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்தால்தான் இங்கு நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்வோம். ஆனால் இறுதி கொடுக்கல் வாங்கலானது 45,000 ரூபாய் பெறுமதியான ஒரு கணனி, அதாவது ஒரு நடைமுறை அல்லா சொத்து. எனவே இதனையும் நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் பதிவு செய்ய மாட்டோம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பதிய வேண்டிய அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்ததாக கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகையை கொள்வனவு கணக்கிற்கு மாற்றுவோம். கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகை 14,500 ரூபாய். கொள்வனவு கணக்கிற்கு மாற்றப்பட்டது 31 மே. கொள்வனவு கணக்கு வரவு 31 மே. கொள்வனவு ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு, அதாவது கடன் கொடுத்தோர். கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் 14,500 ரூபாய். இவ்வாறுதான் மாணவர்களே இந்த வினாவை செய்து கொள்வது. இப்பொழுது நாங்கள் 3வது வினாவினை பார்ப்போம். சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் லலித் வணிகத்தின் ஜனவரி மாதத்திற்கான விற்பனைகள் தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றது. வேண்டப்படுவது ஜனவரி மாதத்திற்கான விற்பனை நாளேட்டினை தயாரித்து உரிய பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்க. நாங்கள் இப்பொழுது விற்பனை நாளேட்டினையும் தேவையான 4 அல்லது 5 பேரேட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்வோம். விற்பனை நாளேடு, திகதி, பட்டியல் இலக்கம், கொள்வனவாளர், தொகை, மொத்த பெறுமதி. ஏன் இங்கு வியாபார கழிவு தரப்பட்டிருக்கின்றது, இதனால் நாங்கள் தொகை, மொத்த பெறுமதி என்றவாறு நாங்கள் விற்பனை நாளேட்டை வரைந்து கொள்வோம். அடுத்து தேவையான ஒரு 4 பேரேட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்வோம். இப்பொழுது ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களாக நாங்கள் பதிவு செய்வோம். ஜனவரி 6ஆம் திகதி பட்டியல் இலக்கம் கொள்வனவாளர் நவீன், அதாவது நாங்கள் கடனுக்கு விற்பனை செய்கின்ற நபரின் பெயர் நவீன். 1 ரூபாய் 300 வீதம் 50 விளையாட்டு கார்கள். வியாபார கழிவு 10 வீதம். நாங்கள் நவீனுக்கு கடனுக்கு விற்பனை செய்கின்றோம் 300 ரூபாய் பெறுமதியான 50 விளையாட்டு கார்களை 10 வீதம் கழிவுடன். இப்பொழுது நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். ஜனவரி 6ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 111 கொள்வனவாளர் நவீன், அதாவது நாங்கள் விற்பனை செய்த நபர் நவீன். என்ன விற்பனை செய்கின்றோம்? 300 ரூபாய் பெறுமதியான 50 விளையாட்டு கார்கள். விளையாட்டு கார்கள் 300 தர 50 15,000 ரூபாய். இதற்கு 10 வீதம் வியாபார கழிவு. 15,000 ரூபாய்க்கு 10 வீதம் 1,500 ரூபாய். எனவே இதன் பெறுமதி, மொத்த பெறுமதி 13,500. 15,000 - 1,500 13,500 ரூபாய். இப்போ நாங்கள் இதனை நவீன் கணக்கில் பதிவு செய்வோம். நவீன் கணக்கு, நவீன் ஒரு கடன் பட்டோர். கடன் பட்டோர் ஒரு சொத்து. உங்களுக்கு தெரியும், சொத்து அதிகரித்தால் வரவு. எனவே நவீன் கணக்கு வரவு ரூபாய் 6 ஜனவரி விற்பனை 13,500. நவீன் ஒரு கடன் பட்டோர். சரி, அடுத்த கொடுக்கல் வாங்கல் ஜனவரி 14ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 112 கொள்வனவாளர் அமீன்.
₹1 வீதம் 100 பந்துகள். ஆம், நாங்கள் அமீனுக்கு கடனுக்கு விற்பனை செய்கின்றோம் ₹50 பெறுமதியான 100 பந்துகளை. இதை நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். ஜனவரி 14ஆம் திகதி, பட்டியல் இலக்கம் 112, அமீன் ₹1 வீதம் 100 பந்துகள். எனவே பந்துகள் 50 தர 100. இதற்கு வியாபார கழிவொன்றும் தரப்பட்டில்லை. எனவே இதனை நாங்கள் நேரடியாக மொத்த பெறுமதி நிரலுக்கே எடுக்கலாம். எனவே 50 தர 100 ₹5000. இப்பொழுது நாங்கள் அமீன் கணக்கில் பதிவு செய்வோம். அமீன் கணக்கு வரவோ ஜனவரி 14ஆம் திகதி, விற்பனை ₹5000. சரி, அடுத்த கொடுக்கல் வாங்கல் ஜனவரி 21, பட்டியல் இலக்கம் 113, நவீன். மீண்டும் நவீனுக்கு விற்பனை செய்கின்றோம். ₹1 வீதம் 25 மட்டைகள். வியாபார கழிவு 5 வீதம். இப்பொழுது நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். ஜனவரி 21, பட்டியல் இலக்கம் 113, நவீன் ₹300 வீதம் 25 மட்டைகள். 300 தர 25 மட்டைகள் ₹7500. இதற்கு 5 வீதம் வியாபார கழிவும் கிடைக்கப் பெறுகின்றது. ₹7500க்கு 5 வீதம் ₹375. எனவே இதன் மொத்த பெறுமதி 7500 - 375 ₹7125. இதை நாங்கள் நவீன் கணக்கில் பதிவு செய்வோம். ஏற்கனவே நவீனுக்கு நாங்கள் விற்பனை செய்துள்ளோம். அதனால் நவீன் கணக்கை ஏற்கனவே திறந்துள்ளோம். எனவே நவீன் கணக்கு வரவோ ஜனவரி 21, விற்பனை ₹7125. சரி, இறுதியாக ஜனவரி 29ஆம் திகதி, பட்டியல் இலக்கம் 114, பிரவீன் ₹100 வீதம் 75 விளையாட்டு துப்பாக்கிகள். வியாபார கழிவு 10 வீதம். இதனை நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். ஜனவரி 29, பட்டியல் இலக்கம் 114, பிரவீன். விற்பனை செய்யக்கூடிய நபர், நாங்கள் யாருக்கு விற்பனை செய்கின்றோம்? பிரவீனுக்கு. என்ன விற்பனை செய்கின்றோம்? ₹100 வீதம் 75 விளையாட்டு துப்பாக்கிகள். எனவே விளையாட்டு துப்பாக்கிகள் 100 தர 75 ₹7500. இதற்கு 10 வீதம் வியாபார கழிவு. 7500க்கு 10 வீதம் ₹750. எனவே இதன் மொத்த பெறுமதி ₹6750. 7500 - 750 ₹6750. இதை நாங்கள் பிரவீன் கணக்கிலும் பதிவு செய்வோம். பிரவீன் கணக்கு வரவோ ஜனவரி 29, விற்பனை ₹6750. பிரவீனும் ஒரு கடன்பட்டோர். கடன்பட்டோர் ஒரு சொத்து அதிகரித்தால் வரவு. இங்கு கடன்பட்டோர் பிரவீன். எனவே பிரவீன் கணக்கு வரவு ₹6750. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்ததாக விற்பனை நாளேட்டின் மொத்த தொகையை விற்பனை கணக்கிற்கு மாற்றுவோம். விற்பனை நாளேட்டின் மொத்த தொகை 32,375. விற்பனை கணக்கிற்கு மாற்றப்பட்டது 31 ஜனவரி. விற்பனை கணக்கு செலவு. விற்பனை ஒரு வருமானம் அதிகரித்தால் செலவு. எனவே விற்பனை கணக்கு செலவு 31 ஜனவரி. கடன்பட்டோர் ₹32,375. இவ்வாறு நீங்களும் செய்து கொள்ளுங்கள்.
அடுத்து நாங்கள் 4வது வினாவினை பார்ப்போம். தைக்கப்பட்ட ஆடைகளை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் அமில வணிகத்தில் 2020 மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற சில கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. கொடுக்கல் வாங்கல்கள் தரப்பட்டிருக்கின்றது. வேண்டப்படுவது மார்ச் மாதத்திற்கான விற்பனை நாளேட்டினை தயாரித்து உரிய பேரேட்டு கணக்குகளில் பதிவு செய்க. நாங்கள் இதற்கு விற்பனை நாளேட்டையும் தேவையான பேரேட்டு கணக்குகளையும் வரைவோம். விற்பனை நாளேடு, திகதி, பட்டியல் இலக்கம், கொள்வனவாளர், மொத்த பெறுமதி, அத்துடன் தேவையான 3 பேரேட்டு கணக்குகள். சரி, இப்போ நாங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் மார்ச் 7ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 45ற்கமைய அரவிந்திற்கு விற்பனை ரூபா 20,000. நாங்கள் அரவிந்துக்கு விற்பனை செய்கின்றோம். 20,000 கடன் விற்பனை. உங்களுக்கு தெரியும், குறித்த நபருடைய பேரை குறிப்பிட்டு தந்தால் அது ஒரு கடன் விற்பனை. மார்ச் 7ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 45 அரவிந்த் 20,000 ரூபாய். அரவிந்த் கணக்கு வரவு. அரவிந்த் ஒரு கடன் பட்டோர். கடன் விற்பனை செய்கின்ற போது கடன் பட்டோர் என்ற ஒரு சொத்து உருவாகின்றது. இங்கு அரவிந்த் கடன் பட்டோர் அரவிந்த். எனவே அரவிந்த் கணக்கு வரவு விற்பனை 20,000 ரூபாய். அடுத்த கொடுக்கல் வாங்கல் மார்ச் 11ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 46ற்கமைய மாலாவிற்கு விற்பனை ரூபா 15,000. நாங்கள் மாலாவிற்கு கடன் விற்பனை செய்கின்றோம். 15,000 விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். மார்ச் 11ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 46 மாலா 15,000 ரூபாய். மாலா கணக்கு, மாலாவும் ஒரு கடன் பட்டோர். எனவே வரவோ மார்ச் 11ஆம் திகதி விற்பனை ரூபா 15,000. அடுத்து மார்ச் 18 பற்றுச்சீட்டு இலக்கம் 112ற்கமைய விற்பனை ரூபா 8,000. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் பற்றுச்சீட்டு எவ்வாறான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கும்? காசு விற்பனை செய்கின்ற போது, அதாவது காசுக்கு விற்பனை செய்கின்ற போது. இங்கே உங்களுக்கு தெரியும் விற்பனை நாளேட்டில் நாங்கள் பதிவு செய்வது மீள விற்பனை பண்டம் கடனுக்கு விற்பனை செய்கின்ற போது. இங்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? காசுக்கு விற்பனை செய்திருக்கின்றோம். எப்படி நாங்கள் காசு விற்பனை என்று தெரிந்து கொள்வோம்? பற்றுச்சீட்டு இலக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அதாவது காசு விற்பனை செய்கின்ற போது அதற்குரிய ஒரு மூல ஆவணம் பற்றுச்சீட்டு என்று உங்களுக்கு தெரியும். எனவே இது ஒரு காசு விற்பனை. எனவே இதனை நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்த கொடுக்கல் வாங்கல் 27 மார்ச் பட்டியல் இலக்கம் 47ற்கமைய மாலாவிற்கு விற்பனை ரூபா 7,500. இந்த கொடுக்கல் வாங்கலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கு பட்டியல் இலக்கமும் தரப்பட்டிருக்கின்றது. பட்டியல் இலக்கம் தரப்பட்டால் அது ஒரு கடன் விற்பனை. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னாலும் அதுவும் கடன் விற்பனை. எனவே இந்த மாலாவிற்கு விற்பனை செய்த 7,500 ரூபாயை நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். 27 மார்ச் பட்டியல் இலக்கம் 47 மாலா 7,500 ரூபாய். மாலா கணக்கு வரவு 27 மார்ச் விற்பனை 7,500 ரூபாய். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது
அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்து விட்டோம். அடுத்து நாங்கள் விற்பனை நாளேட்டின் மொத்த தொகையை விற்பனை கணக்கிற்கு மாற்றுவோம். விற்பனை நாளேட்டின் மொத்த தொகை ரூபா 42,500 விற்பனை கணக்கிற்கு மாற்றப்பட்டது. 31 மார்ச் 42,500. விற்பனை கணக்கு செலவு விற்பனை ஒரு வருமானம், வருமானம் அதிகரித்தால் செலவு. எனவே விற்பனை கணக்கு செலவு கடன் பட்டோர் 42,500. 31 மார்ச் விற்பனை கணக்கு செலவு கடன் பட்டோர் 42,500. இவ்வாறு தான் இந்த வினாவை உங்களுக்கு செய்து கொள்ளலாம். நாங்கள் 5வது வினாவினை பார்ப்போம். நவீன் வணிகத்தின் மூல ஆவணக்கோவை கீழே தரப்பட்டுள்ளது. நவீன் வணிகத்தில மூல ஆவணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதாவது 3 மூல ஆவணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. கடன் விற்பனை செய்த விவரங்களை குறிப்பிட்டு மூல ஆவணங்கள் இந்த வினாவில் தரப்பட்டிருக்கின்றது. வேண்டப்படுவது 2020 மே மாதத்திற்கான விற்பனை நாளேட்டினை தயாரித்து உரிய பேரீட்டு கணக்குகளில் பதிவு செய்க. மாணவர்களே, நாங்கள் விற்பனை நாளேட்டினையும் பேரீட்டு கணக்குகளையும் தயார் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். எனவே விற்பனை நாளேட்டினையும் பேரீட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்வோம். விற்பனை நாளேடு, திகதி, பட்டியல் இலக்கம், கொள்வனவாளர், மொத்த பெறுமதி. அடுத்து தேவையான ஒரு 4 பேரீட்டு கணக்குகள். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு மூல ஆவணங்களாக வருவோம். அதாவது இந்த மூல ஆவணம் என்ன? ஒரு விற்பனை பட்டியல். அதாவது கடன் விற்பனை செய்கின்ற போது அதற்கு உரிய மூல ஆவணம் விற்பனை பட்டியல். சரி, முதலாவது விற்பனை பட்டியலை பாருங்கள் மாணவர்களே. நவீன் வணிகம் கண்டி, அதாவது விற்பனை செய்கின்றோம் சரத் வணிகத்திற்கு மட்டக்களப்பு. பட்டியல் இலக்கம் 117, திகதி 2020 5ஆம் மாதம் 7ஆம் திகதி. நீங்கள் விவரத்தை பாருங்கள். தொடர் இலக்கம், பண்டங்களின் விவரம், பேனை 100 அளவுகள், அலகு ஒன்றின் விலை 10 ரூபாய். எனவே மொத்த பெறுமதி 1000. பென்சில் 150 பென்சில்கள், அலகு ஒன்றின் விலை 5 ரூபாய். எனவே 750 ரூபாய். எனவே இதன் மொத்தம் 1750. இதற்கு வியாபார கழிவு 10% தரப்பட்டிருக்கின்றது. 1750 ரூபாய்க்கு 10% 175. எனவே இதன் பெறுமதி, விற்பனை செய்யப்பட்ட பெறுமதி 1575 ரூபாய். அதாவது மாணவர்களே, இதற்கு முன்னர் செய்த வினாக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு விற்பனை செய்யப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு நேரடியாக தரப்பட்டிருந்தது. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது அந்த விவரத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அதாவது என்னென்ன விற்பனை செய்யப்பட்டுள்ளது, எந்த அளவு, என்ன திகதி, பட்டியல் இலக்கம், இது போன்ற விவரங்களை நாங்கள் வேறாக இந்த மூல ஆவணத்திலிருந்து எடுக்க வேண்டும். முதலாவது சரத் வணிகத்துக்கு விற்பனை செய்ததை நாங்கள் பார்த்தோம். அதன் பெறுமதி 1575. இதை நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம்.
மே 7ஆம் திகதி, மே மாதம் 7ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 117 சரத் வணிகம். நாங்கள் இங்கு சரத் என்று மாத்திரம் குறிப்பிட்டால் போதுமானது. சரத் மொத்த பெறுமதி 1575 ரூபாய். அதாவது வியாபார கழிவை கழித்த பின்னர் வரக்கூடிய பெறுமதியை எடுத்துக்கொண்டால் போதுமானது. 1575 ரூபாய். இப்ப நாங்கள் சரத் கணக்கில் பதிவு செய்வோம். கடனுக்கு விற்பனை செய்கின்ற போது கடன் பட்டோர் என்ற சொத்து உருவாகும். கடன் பட்டோர் அதிகரித்தால் வரவோ, இங்கு கடன் பட்டோர் சரத். எனவே மே மாதம் 7ஆம் திகதி சரத் கணக்கு வரவோ விற்பனை ரூபாய் 1575. சரி மாணவர்களே, அடுத்த மூல ஆவணத்தை பார்ப்போம். அமல் வணிகம் கண்டி பட்டியல் இலக்கம் 118 திகதி 2020 மே மாதம் 15ஆம் திகதி நாங்கள் கொள்வனவு செய்துள்ளோம். அப்பியாச புத்தகம் 50, அலகு ஒன்றின் பெறுமதி 120, எனவே 6000 ரூபாய். காபன் தாள் 100, அலகு ஒன்றின் விலை 10 ரூபாய், எனவே மொத்த பெறுமதி 1000. 6000 சக 1000 7000. இதற்கு 10% வியாபார கழிவு. 7000 ரூபாய்க்கு 10% 700, எனவே இதன் பெறுமதி 6300. நாங்கள் விற்பனை செய்த பெறுமதி 6300. இப்பொழுது நாங்கள் விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். மே 15ஆம் திகதி பட்டியல் இலக்கம் 118 அமல் வணிகம். நாங்கள் அமல் என்று மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்வோம். அதன் பெறுமதி மொத்த பெறுமதி 6300 ரூபாய். வியாபார கழிவை கழித்து வரக்கூடிய பெறுமதி 6300. இதனை நாங்கள் அமல் கணக்கிலும் பதிவு செய்வோம். அமல் கணக்கு வரவு 15 மே, விற்பனை ரூபாய் 6300. சரி மாணவர்களே, அடுத்த மூல ஆவணம் பெரேரா வணிகம் மன்னார் பட்டியல் இலக்கம் 119 மே 20ஆம் திகதி. பெரேரா வணிகத்துக்கு நாங்கள் என்ன விற்பனை செய்கின்றோம்? காபன் தாள் 200, ஒன்றின் விலை 10, எனவே 2000. பென்சில் 250, ஒன்றின் விலை 5, எனவே மொத்தம் 1250. 3250 காபன் தாள் பென்சிலின் மொத்த தொகை. இதுக்கு 10% வியாபார கழிவு 325. 3250க்கு 10% 325. எனவே விற்பனை செய்யப்பட்ட பெறுமதி 2925. இதனை விற்பனை நாளேட்டில் பதிவு செய்வோம். விற்பனை நாளேட்டில் மே 20 பட்டியல் இலக்கம் 119 பெரேரா 2925. சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பெரேரா கணக்கில் பதிவு செய்வோம். பெரேரா கணக்கு வரவு மே 20 விற்பனை ரூபாய் 2925. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அனைத்து மூல ஆவணத்திலும் தரப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை விற்பனை நாளேட்டிலும் பேரேட்டு கணக்கிலும் பதிவு செய்து விட்டோம். அடுத்ததாக விற்பனை நாளேட்டின் மொத்தத்தை விற்பனை கணக்கிற்கு மாற்றுவோம். விற்பனை நாளேட்டின் மொத்தம் 10,000. விற்பனை நாளேட்டின் மொத்தம் ரூபாய் 10,800 விற்பனை கணக்கிற்கு மாற்றப்பட்டது. விற்பனை கணக்கிற்கு மாற்றப்பட்டது. மே 31 விற்பனை கணக்கு செலவு. விற்பனை ஒரு வருமானம் அதிகரித்தால் செலவு. எனவே விற்பனை கணக்கு செலவு கடன் பட்டோர் 10,800.
இவ்வாறுதான் இந்த வினாவை நாங்கள் செய்து கொள்வது. இப்பொழுது நாங்கள் 6வது வினாவினை பார்ப்போம். (2020) ஏப்ரல் மாதத்திற்காக வணிகம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட கொள்வனவு நாளேடும் விற்பனை நாளேடும் கீழே தரப்பட்டுள்ளது. கொள்வனவு நாளேடும் விற்பனை நாளேடும் தரப்பட்டிருக்கின்றது. வேண்டப்படுவது 2020 ஏப்ரல் 30 உள்ளவாறு மேலேயுள்ள கொள்வனவு நாளேட்டையும் விற்பனை நாளேட்டையும் பூர்த்தி செய்க. 2வது வினா, மேலேயுள்ள கொள்வனவு நாளேடு மற்றும் விற்பனை நாளேட்டில் காணப்படும் கொடுக்கல் வாங்கல்களை பேரீட்டு கணக்கில் பதிவு செய்க. நாங்கள் இதற்கு கொள்வனவு நாளேட்டையும் விற்பனை நாளேட்டையும் பூர்த்தி செய்யுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். எனவே இதே கொள்வனவு நாளேட்டையும் விற்பனை நாளேட்டையும் வினாவில் இருக்கின்றவாறே வரைந்து அதில் உள்ளவாறு எழுதிக் கொள்ளவும். அத்துடன் அதற்கு தேவையான ஒரு 6 அல்லது 7 பேரீட்டு கணக்குகளையும் வரைந்து கொள்ளுவோம். இப்பொழுது நாங்கள் கொள்வனவு நாளேட்டை பூர்த்தி செய்வோம். அதாவது பூர்த்தி செய்வது என்பது கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகையை நாங்கள் கொள்வனவு கணக்கிற்கு மாற்ற வேண்டும். முதலாவது நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் தரப்பட்டுள்ள கொள்வனவுகளை உரிய பேரீட்டு கணக்கில் மாற்றுவோம். ஏப்ரல் 6ஆம் தேதி பட்டியல் இலக்கம் 116 அமில 16,000. எனவே அமில கணக்கு, அமில ஒரு கடன் கொடுத்தோர். உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடனுக்கு கொள்வனவு செய்கின்ற போது கடன் கொடுத்தோர் உருவாகுவார். அமில, எனவே கடன் கொடுத்தோர் பொறுப்பு அதிகரித்தால் செலவு. எனவே அமில கணக்கு செலவு ஏப்ரல் 6ஆம் தேதி கொள்வனவு ரூபாய் 16,000. அடுத்து ஏப்ரல் 19 பட்டியல் இலக்கம் 178 நிதின் 22,000. எனவே நிதின் கணக்கை நாங்கள் திறப்போம். நிதின் கணக்கு செலவு ஏப்ரல் 19 கொள்வனவு ரூபாய் 22,000. அடுத்து அமர் 26 ஏப்ரல் பட்டியல் இலக்கம் 146 அமர் 19,000. எனவே இதனை அமர் கணக்கில் பதிவு செய்வோம். அமரும் ஒரு கடன் கொடுத்தோர் செலவு 26 ஏப்ரல் கொள்வனவு ரூபாய் 19,000. சரி மாணவர்களே, நாங்கள் கொள்வனவு நாளேட்டில் தரப்பட்ட விவரங்களை உரிய பேரீட்டு கணக்கில் மாற்றம் செய்துவிட்டோம். அடுத்ததாக கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகையை கொள்வனவு கணக்கிற்கு மாற்றுவோம். கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகை 57,000 கொள்வனவு கணக்கிற்கு மாற்றப்பட்டது. ஏப்ரல் 30ஆம் தேதி 57,000. கொள்வனவு ஒரு செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே கொள்வனவு கணக்கு வரவு 30 ஏப்ரல் கடன் கொடுத்தோர் ரூபாய் 57,000. சரி மாணவர்களே, அடுத்து நாங்கள் விற்பனை நாளேட்டில் உள்ள விவரங்களை பேரீட்டு கணக்கிற்கு மாற்றுவோம். 12 ஏப்ரல் பட்டியல் இலக்கம் 68 மாலா 20,000. எனவே மாலா கணக்கை திறப்போம். கடனுக்கு விற்பனை செய்கின்ற போது கடன் பட்டோர் உருவாகுவார். கடன் பட்டோர் ஒரு சொத்து அதிகரித்தால் வரவு. எனவே மாலா கணக்கு, இங்கு கடன் பட்டோர் மாலா. எனவே மாலா கணக்கு வரவு 12 ஏப்ரல் விற்பனை ரூபாய் 20,000. அடுத்து ஆரா 24 ஏப்ரல் பட்டியல் இலக்கம் 69 ஆரா ரூபாய் 12,000. எனவே ஆரா என்ற ஒரு கடன் பட்டோர் கணக்கையும் திறப்போம். ஆரா கணக்கு வரவு 24 ஏப்ரல் விற்பனை 12,000 ரூபாய். சரி மாணவர்களே, விற்பனை நாளேட்டில் உள்ள விடயங்களை நாங்கள் இப்பொழுது
உரிய பேரீட்டு கணக்கிற்கு மாற்றிவிட்டோம். அடுத்து விற்பனை நாளேட்டின் மொத்த தொகையை விற்பனை கணக்கிற்கு மாற்றுவோம். விற்பனை நாளேட்டின் மொத்தம் 32,000 ரூபாய். விற்பனை கணக்கிற்கு மாற்றப்பட்டது ஏப்ரல் 30. விற்பனை கணக்கு செலவு, அதாவது விற்பனை ஒரு வருமானம் அதிகரித்தால் செலவு 30 ஏப்ரல், கடன் பட்டோர் 32,000. இவ்வாறுதான் இந்த வினாவை உங்களுக்கு செய்து கொள்ளலாம்.